சாம்சங் ஊழியர்களுக்கு ஆதரவாக பல்வேறு ஆலைகளில் அறிவிக்கப்பட்டிருந்த வேலை நிறுத்த அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. சாம்சங் ஊழியர் பிரச்சினையில் சுமூக தீர்வு எட்டப்பட்டதால் வேலை நிறுத்த அறிவிப்பு வாபஸ் என சிஐடியு குழு அறிவித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன பாலவெற்றிவேல்? ஆனந்தி, சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆலைகளில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என சிஐடியு தொழிற்சங்கம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில கடந்த சனிக்கிழமை சாம்சங் நிர்வாகம் மற்றும் தொழிற்சங்கத்திற்கு இடையே ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வு எட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 23 தொழிலாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். அவர்கள் மீண்டும் பணிக்கு அமர்த்தப்பட்டதோடு அவர்களுக்கு பிடித்தம் செய்யப்பட்ட ஊதியமும் திரும்ப தரப்பட்டது. மேலும் 1600 தற்காலிக தொழிலாளர்களும் அவர்களுடைய பணிக்கும் பாதுகாப்பு கொடுப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில இந்த கோரிக்கைகளை ஏற்று சாம்சங் தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக பணிக்கு திரும்பும் வேலைகளில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்நிலையில 13ஆம் தேதி நாளை மறுநாள் சாம்சங் இந்தியா தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆலைகளிலும் சிஐடியு தொழிற்சங்கம் வேலை நிறுத்தம் செய்வோம் என்கின்ற போராட்டத்தை அறிவித்திருந்தனர். இந்நிலையில தொழிலாளர்களின் பிரச்சனை சுமூகமாக தீர்வு எட்டப்பட்டதால் சங்கங்களின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த வேலை நிறுத்த போராட்டம் தொடர்பான நோட்டீஸ் திரும்பப் பெறுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. மேலும் தாங்கள் அறிவிக்கப்பட்ட தேதிக்கு பிறகு எந்த ஒரு நாளிலும் வேலை நிறுத்தம் நடைபெறாது எனவும் காஞ்சிபுரம் மாவட்டம் சிஐடியு மாவட்ட குழு தெரிவித்திருக்கிறது. ஆனந்தி, சாம்சங் ஊழியர்களுக்கு ஆதரவு போராட்டம் அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.